வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த சாம்பார் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு அருமையா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். பாசிப்பருப்பு சாம்பார் பண்றதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல 1 கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்புறம் அதுல 3 கப் தண்ணியை ஊத்திக்கணும். பருப்பெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கணும். அப்புறம் அதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். கேஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா குக்கரை ஓபன் பண்ணணும். இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. அதை லைட்டா மசிச்சு விட்டுக்கணும். அப்புறம் ஒரு குக்கர்ல 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுல உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சில் தேங்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை ஒரு மிக்சர் ஜார்ல போட்டுக்கணும். அது கூட 5 பச்சை மிளகாய், உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து 1-2 அரைச்சு எடுத்துக்கணும். அப்புறம் அதுல கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நைஸா அரைக்கணும்னு தேவையில்லை, 1-2 அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா பொரிய விடணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கணும். அப்புறம் அதுல 2 கொத்து கருவேப்பிலை, 2 வத்தலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வேகமா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் பொன்னிறமா மாறணும்னு அவசியம் கிடையாது, லைட்டா கலர் மாறினாலே போதும். அப்புறம் அது கூட இடிச்சு வச்சிருக்கிற பூண்டை சேர்த்து லைட்டா வதக்கிக்கணும். அப்புறம் அதுல வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, வேக வச்ச பாசிப்பருப்பு, தேவையான அளவு தண்ணி, அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய், தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். எல்லாமே வேக வச்சு எடுத்ததுனால சாம்பார் வேகமா ரெடி ஆயிடும். இப்போ சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் அருமையா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி பரிமாற வேண்டியதான். நீங்களும் உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.